சிஆர்பி அஸ்ட்ராலஜி, சிஆர்பி மெத்தட் அஸ்ட்ராலஜி ரூல்ஸ் அப்படிங்கிற இதில் ஒரு நட்சத்திரங்கள் எந்த விதத்தில் ஒரு ஜாதகருக்கு இயங்கிறதுல தடை ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஐயா நம்ம வேலுசிவா ஐயா அவர்கள் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வோட விளக்கங்களை இப்போ நமக்கு தரப்போகிறாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதிக்கிட்டோம்னா ஒரு நட்சத்திரம் எப்படி சிரமப்படுது, ஒரு நட்சத்திரத்தை எப்படி இயக்குவதா செய்கிறது, அந்த நட்சத்திரத்துடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு புதிய மெத்தடில் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த புதிய மெத்தடுக்கு பெயர் வந்துங்க சிஆர்பி மெத்தட் அஸ்ட்ராலஜி ரூல்ஸ் அப்படின்னு பேருங்க. இப்போ அடுத்தபடியாக இந்த விளக்கங்களை தர ஐயா வேலுசிவாய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. காலையிலிருந்து மாலை வரை இந்த ஜோதிட நிகழ்வுகளை நேரலையில் கண்டு கொண்டிருக்கும் மற்றும் அஸ்வினி பக்தி சேனல் மூலம் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த பழனி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஜோதிட பேச்சாளர்களுக்கும் ஆசான்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு புதிதாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல்கள், ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் வந்திருந்தது. அதனுடைய அந்த சிஆர்பி மெத்தடினுடைய ரூல் நம்ம சாதாரணமாக பார்க்குற ஜோதிட விதியை தாண்டி சில விதிகள் அதில் கொடுக்கப்பட்டு இருந்தது. முதல்ல இங்கே உட்காந்துருக்கிறவங்க அந்த ரூலை முதல்ல லாஸ்ட் பக்கம் சிஆர்பி மெத்தட்னு இருக்கும், அந்த ரூலை எடுத்துக்காங்க. முதல்ல இந்த ரூலுக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு ஜாதகத்தில் எப்படி சில விதிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகம் அதனுடன் வதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது அதனோட தொடர்பு கொள்ளும். இது முதல் ரூல். அதாவது ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் கட்டிட்டா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு வதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த நட்சத்திரத்தோடு அந்த கிரகத்தோடு அந்த கிரகம் தொடர்பு கொள்ளும். இப்போ இது இந்த முதல் விதிக்கு ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதற்கு வதை நட்சத்திரம்னா எத்தனாவது நட்சத்திரம்? 7வது நட்சத்திரத்திற்கு வதை நட்சத்திரம் என்று பெயர். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம். அந்த புனர்பூசத்தில் சனி இல்லை ஏதாவது ஒரு கிரகம் தொடர்பு வைத்திருந்தால் இந்த கிரகங்கள் ரெண்டும் இணைந்தது என்பது இதனுடைய முதல் விதி. இப்போ ரூல் 1 புரியுன்னு நினைக்கிறேன். ஒரு கிரகம் நன்ற நட்சத்திரத்திற்கு அதனுடைய 7வது நட்சத்திரத்தில் வதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இரண்டும் தொடர்பு கொள்ளும். அடுத்தது வைநாசிக நட்சத்திரத்தின் தொடர்பு. ஒரு நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், இப்போ இதுவே அஸ்வினியில் நாம் சந்திரன் சொன்னோம், அதுவே அதற்கு 22வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். அந்த நட்சத்திரத்தில் சப்போஸ் குரு இருந்தாருன்னு வச்சுக்காங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து திருவோண நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இந்த 2 கிரகங்களும் இணையும். ஓகேவா? சரி, அடுத்தது வதை பார்த்தாச்சு, வைநாசிகம் பார்த்தாச்சு. அடுத்தது வேதை. வேதை அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதாவும் வச்சுக்குவோம்,
இதற்கு வேதை நட்சத்திரம் எது? கேட்டை. அப்போ அந்த கேட்டையில் புதன் இருக்கிறதா வச்சுக்கோ. இப்போ இந்த சந்திரன் புதனும் இணையும். இப்போ ஒரு ரூல் சொல்கிறேன் பாருங்க. சந்திரன் அஸ்வினிலிருந்து புனர்பூசத்தில் குரு இருந்து, இந்த புனர்பூசத்தில் சனி இருந்து, வேதை நட்சத்திரத்தில் கேட்டையில் புதன் இருந்து, வைநாசிக நட்சத்திரத்தில் குரு இருந்தது அப்படின்னா இந்த 4 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணையும். இப்போ புரியுதா? வதை, வைநாசிகம், வேதை, இதனோடு இந்த 3 கிரகங்களும் அந்தந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அது ஒன்றோடு என்று இணைந்து பலனை தரும். அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் அல்லது 2 நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும். இப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலையும் கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்களை 3 இடத்துலையும் மாற்றி வச்சு பார்க்கலாம். அல்லது 3 இடத்துல இல்லை 2 இடத்துல இருக்குதுன்னா அந்த 2 இடத்த மட்டும் அந்த கிரகங்களை மாற்றி வச்சு பார்க்கலாம். இது ஏன் மாற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த பார்வைப்படும் போது கிரக சேர்க்கை அமைவில் வரும்போது அந்த பார்வை அந்த வேறொரு கிரகத்தை தொடர்பு வரும்போது அந்த ஸ்தான பலம் அதனுடைய பார்வையில் அது பலப்படும் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தடுத்த ஒரே நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இணையும். இப்போ உடைப்பட்ட நட்சத்திரம்னு இருக்குல்ல வச்சுக்கலாங்களேன். இப்போ கிருத்திகை 1ஆம் பாதம் மேசத்தில் இருக்குது, ரிஷபத்தில் கிருத்திகையினுடைய மற்ற 3 பாகங்கள் இருக்குது. அப்போ கிருத்திகையில் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் நின்று, அதே சமயத்தில் ரிஷபத்தில் 2, 3, 4 பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணையும். புரியுதுங்களா? அடுத்தது, ஒரே நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 3 வீட்டில் 3 கிரகங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் வாரிய இணையும் அந்த கிரகங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் உள்ளதோ அந்த வீட்டை கிரகத்தோடு இணையும். ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு புதனுடைய வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அந்த புதன் ரிஷபத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்காங்க. அப்போ சந்திரனும் புதனும் ஒன்னோட ஒன்று இணையும். அதே போல் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு எந்த கிரகம் காரக கிரகமாக இருக்குதோ அந்த கிரகம் அந்த கிரகத்தோட இணையும். அப்போ வீடு கொடுத்தவனோடையும் சாரம் கொடுத்தனோடையும் அந்த கிரகம் தொடர்பு வைத்து கொள்ளும். அப்படிங்கிறது தான் இந்த 8 ரூல். இந்த 8 ரூல் உங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜாதகம் வதை வைநாசிக நட்சத்திரத்தோடு எப்படி தொடர்பு வைக்கிறது, பரிவர்த்தனை பெறும்போது எப்படி இருக்குது, நட்சத்திர தொடர்பு வரும்போது அந்த கிரகங்களை எப்படி நம்ம நகர்த்தி வச்சு பார்க்கலாங்கும் போது பலன் மிக அருமையாக நம்மளால் சொல்ல முடியும். பொதுவாக இதுவரைக்கும் நம்மளுடைய ஜோதிடர்கள் வைநாசிக நட்சத்திரத்து கோயிலுக்கு போ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. வதை நட்சத்திரத்துக்கு வேத நட்சத்திரத்திற்கோ ஜோதிடத்தில் பெருசாக பலன் எடுத்து இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. ஒரு கிரகம் நின்றதற்கு வதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கா, அந்த கிரகம் அதனோடு தொடர்பு வரதா, அந்த கிரகத்திற்கு சாரம் கொடுத்தவனுக்கு வேதை வைநாசிகம் வதை நட்சத்திரத்தோட தொடர்பு வருதாலாம் யாரும் பார்த்து பலன் எடுத்ததில்லை. இப்போ இந்த ரூலை வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தில் இந்த 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 ஜாதகத்தினுடைய வாழ்க்கை அந்த தசாபுத்தியோடு எப்படி எந்தெந்த கிரகங்கள் வதை வைநாசிக வேதையோடு தொடர்பு வைத்திருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். நான் இந்த ஜாதகர் பிறந்தது
2/9/1988, பிறந்த நேரம் 18/4. இதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. இடம் வந்து பொள்ளாச்சி. இப்போ இந்த ஜாதகத்தை கட்டத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு கும்ப லக்னம், லக்னத்தில் ராகு, செவ்வாய் வந்து மீனத்தில், குருவும் சந்திரனும் ரிஷபத்தில், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது சூரியன், புதன் கன்னியில், தனுசில் சனி. இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. இப்போ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு இதுக்கு நீங்கள் முதல்ல இந்த ஜாதகத்தினுடைய ஜாதக கட்டம் போட்டுக்கிட்டு நட்சத்திர பாதசாரை எடுத்ததுக்கு பின்னாடி இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்படியே சொன்னால் புரியாது. இப்போ பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். ஜனனகால திசையை விட்டுருவோம். இப்போ நடப்பு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு திசை நடப்பில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. இந்த ஜாதகத்திற்கு கேள்வி அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். கேள்வி அந்த ஜாதகரை வந்த உடனே அவங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க, அவங்களுடைய தசை என்ன, புத்தி என்னன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஜாதகத்தில் முதல்ல பார்த்தோம், தசையை பார்த்தோம். தசை குரு தசை. அது உட்காந்துருக்குறது எங்கே உட்காந்துருக்குது நீங்களே சொல்லுங்கள். அந்த குரு என்ன நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கு? ரோகிணி. இப்போ ரோகிணிக்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரம்னு எது இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அப்போ இதுக்கு பூரட்டாதி வைநாசிக நட்சத்திரமா வருதா? பூரட்டாதி வைநாசிக நட்சத்திரமா வருது. அந்த பூரட்டாதி வைநாசிக நட்சத்திரமா வரும்போது அதுல என்ன கிரகம் உட்காந்துருக்குதுன்னு பாருங்க. ராகு உட்காந்துருக்காரு. அப்போ குருவுக்கு ராகு எங்க உட்காந்துருக்காரு? 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா? 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு, இந்த ராகு உட்காந்துருக்காரு. சரி, இந்த பூரட்டாதிக்கு வதை, வைநாசிகம், வேதை கிரகம் யாருன்னு பாருங்க. மூலம் வருதா? அல்ல, மூலத்துல மற்ற இடத்துல கிரகம் இல்லை, மூலத்துல மட்டும்தான் கிரகம் இருக்கு. எந்த கிரகம் இருக்கு? சனி பகவான் இருக்கா? சரி, இப்ப சனி பகவான் என்ன நட்சத்திரத்துல உட்காந்துருக்காருன்னு பாருங்க. அவரு தனுசுல இருக்காரு. என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? மூலத்துல இருக்காரு இல்லையா? அப்ப நமக்கு மூலத்துல என்ன கிரகம் இருக்கு? சனி இருக்காரா? சரி, அப்ப மூலத்துக்கு வதை வைநாசிக நட்சத்திரம் எது? அதுல கிரகம் இருக்கா? புதன் இருக்கா? சரி, இப்ப ஒரு கிரகத்தினுடைய தசை பார்க்கும்போது அதனுடைய வதை வைநாசிக நட்சத்திரம் போது அந்த ஜாதகத்தில் எங்கெங்க இந்த கிரகங்கள் இணைக்கப்படுதுன்னு நமக்கு தெரியுதா? அப்போ அந்த வதை வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும்? நல்லது பண்ணுமா? அப்போ எந்தெந்த கிரகத்தோட தொடர்பு வச்சிருக்குது, எந்தெந்த பாவத்தோட தொடர்பு வச்சிருக்குதுன்னா இங்கே பாருங்க, ராகு, சனி, புதன் லக்னம், இது எல்லாத்தையுமே இந்த வதை வைநாசிக தொடர்பு படுத்துதா? சரி, பாவத்தில் பார்க்கும்போது 1, 5, 8, 11 பாவங்கள் தொடர்பு வருதா? அப்போ ஒரு கிரகத்தினுடைய திசையை பார்க்கும் பொழுது அந்த கிரகம் எது எதனோடு வைநாசிக தொடர்புல இருக்கு, வேதை தொடர்புல இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த பலனை நீங்க கண்டிப்பா சொல்றலாம். 1ஆம் அதிபதி ஜாதகர், 5ஆம் அதிபதி காதல், 8ஆம் அதிபதி கசக்கம், வாழ்நாள் பூரா நிம்மதியா இருக்க முடியும். 11ஆம் அதிபதி முடிஞ்சு போச்சா? அந்த பொண்ணுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா? எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் கிடைக்குமா? நீங்க நட்சத்திரம், பாதசாரம், அங்க தசா புத்தி கோச்சாரம் அதெல்லாம் பார்க்கணுமா? அப்போ ஒரு ஜாதகத்துக்கு வேதை, வதை, வைநாசிக நட்சத்திரத்தை இப்படியும் ஜோதிடம் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லை, நான் எடுத்துக்கிட்டு வந்த டாபிக்கு இந்த சிஆர்பி மெத்தேடில் மறைந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, செக்ரட்டரியாக இருந்தவர் மறைந்த பீலா ராஜேஷ்குமார், பீலா வெங்கடேசன் அவர்களுடைய ஜாதகம், அந்த அம்மையாரினுடைய ஜாதகத்தை தான் எடுத்த நான் இன்னைக்கு கருத்தரங்களை பேசுறது.
அவங்க வீட்டுக்காரர் பேர் வெங்கடேஷ். அந்த அம்மா சொல்கிறேன், இப்போ டாபிக் பேசுகிறோம். அந்த அம்மா முதல்ல எம்பிபிஎஸ் படித்தாங்க, அப்புறமா ஐஏஎஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா அவங்க காதல் திருமணம் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா அந்த காதல் திருமணம் சரியான நிலையில் இல்லை. அதுக்கப்புறமா அவங்களுடைய மரணமும் ஒரு சோகமான மரணம். இந்த மாதிரி 5 டாப்பிக்கில் அந்த ஜாதகத்தை எடுத்து இந்த சிஆர்பி மெத்தேடில் பேசணும்னு நினச்சேன். அது வீடியோவும் அவர் போட்டிருக்காரு. ஆனால் அவ்வளவையும் நான் எடுப்பில் சொன்னேன்னா உங்களால் உள்வாங்க முடியுமா? முடியாது. அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தில் ரூல் எங்கே அப்ளை ஆகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அது ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஜாதகமா, டாக்டர் ஜாதகமா, அல்லது ஐஏஎஸ் போகக்கூடிய ஜாதகமா, அல்லது ஐஎஃப்எஸ்ஸா, எந்த துறை சார்ந்தது, எல்லா விஷயத்தையும் அவர் சில கிரக இமைப்போடு சேர்ந்து வச்சிருக்கிறார். அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்போது அந்த ஜாதகம் கண்டிப்பாக அந்த பலனை அமைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு எல்லா ஜாதகத்திலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய தசாபுத்தி காலம் அவர் படிக்கிற காலத்துக்கு அவர் அந்த கரண்ட்டில் அதுக்கு போயிருக்காரா அப்படின்னு தான் பார்க்கணும். அவர்கிட்டே நான் கேட்டேன், சார் ஒரு ஜாதகம் இந்த டேட் ஆஃப் பர்த்து, ஆனால் டாக்டருக்கு ரூல்லாம் ஒத்து வருது எப்படி சார் அப்படின்னார். ரூலை நான் சொல்லிவிட்டேன், அது பயன்பாட்டுக்கு வருமா வராதானே நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னார். என்கிட்ட அவர் 80 ஜாதகம் நான் டாக்டர் ஜாதகம் வச்சுருக்கேன். இது வரைக்கும் 4 ஜாதகம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த ரூல் மெத்தட் ஆகுது. ஆனால் எப்போ டாக்டர் ஆவாங்கிறதுன்னு சொல்கிறதுக்காக ஆராய்ச்சியில் அந்த 80 ஜாதகத்தையும் நான் வச்சுருக்கேன். அதை சொல்லாமல் நான் பாட்டுக்கும் வெறுமனே பீலா வெங்கடேஷ் ஜாதகத்தை எடுத்து மட்டும் சொல்லிட்டு போனால் எப்போ நடக்குன்னு கேட்டால் நான் எப்போ சொல்கிறது? எப்போ நடந்திருக்கும், சம்பவ காலம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்ல தெரியணும்ல. அதுக்காக அந்த டாபிக் விட்டுட்டு இன்றைக்கி இந்த ரூலை வச்சு இந்த ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து வர காலகட்டத்தில் இனிமேல் பேச போகிறது இந்த சிஆர்பி மெத்தேடு தான். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம ஒரு கிரகம் எப்படியெல்லாம் எதனோட தொடர்பு வச்சுருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம்னா அந்த ஜாதகத்திற்கு நல்லது நடக்குமா, அந்த கிரக சேர்க்கை இணைவு எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதாந்திர வகுப்புலையும் நம்ம கண்டிப்பாக இதை பார்க்கலாம் என்று கூறி, அதாவது அது அவருடைய பேரில் வச்சுருக்கார். சி ராஜன் பாபுன்னு அவருடைய பேரில் அவர் வச்சுருக்கார். அதுக்கு அவர் சிஆர்பி மெத்தட்னு வச்சுருக்கார். அந்த மெத்தடு ஒருத்தர் சொன்னதை நம்ம அப்படியே முழுசாக உள்வாங்கிட முடியாது, நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதில் உள்ள விஷயங்கள் உண்மைதானான்னு நம்ம தெரியப்படுத்தணும். எனக்கு இந்த மெத்தடு ஒத்து வருது அப்படின்னா எப்படியா ஒத்தோடு வருது அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஒரு முறை, அதாவது பழங்காலத்திலே 4 அடி வெண்பா தான் எழுதிக்கிட்டு போய் அரசவையில் கொடுத்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஆனால் திருவள்ளுவர் 1.5 அடியில் எழுதிட்டு போய் கொடுத்ததை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க சபையில். அவையார் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த காலத்திலேயே இந்த காலத்தில் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை எப்படி அப்படி வந்தது, இப்படி வந்தது, எப்படி சொல்ல முடியும், எப்படி பலன் எடுக்க முடியும், 1008 கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்போ நாம் எடுத்த உடனே ஒரு ரூலை வச்சுக்கிட்டு நாம் இது சரி அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் பயணப்படுற மாதிரி நீங்களும் அந்த அனுபவத்துக்கு வரும்போது தான் அனுபவம் சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஒரு ஆள் சொன்னால் ஒழிக்காது. எல்லாரும் சேர்ந்து அதை கற்றுக்கும் போது அதனுடைய பலன் ஈஸியாக வரும்போது நம்ம அந்த பலனை எடுத்துக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கும் இப்போ நான் பேசுகிற மாதிரி நீங்கள் 4 பேர், என்னுடைய புரிதல் இருக்கிற மாதிரி நீங்கள் 4 பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம், நீங்களும் சொல்லலாம். இப்போ ஒரு டாக்டர் பார்க்குற ஜாதகம், சார் இந்த தசாபுத்தி வந்தால் தான் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு. ஆமாயா சொல்லலாம், இந்த ரூலு இதோட இந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகுது, இந்த காலம் வரும்போது அவங்க படிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒருத்தன் நீட் எழுதுறான், தோற்று போயிடுறான். 2வது தடவை எழுதும்போது ஜெயிச்சிட்றான். அப்போ ஃபஸ்ட்டு தடவை ஏன் தோற்று போகிறாங்கிறது நமக்கு தெரியணுமில்ல. அந்த தசாபுத்தி காலம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலதான்னு அர்த்தம். இப்போ 2வது தசை எழுதும்போது அவனோட தசாபுத்தி புத்தி மாறும். தசை மாறினாலும் புத்தி மாறும்ல. அப்போ நம்ம நுட்பமாக பார்க்கும்போது அந்த பலனை நாம் எடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் 2 தடவை பணம் கட்டுறாங்க, 3 தடவை கடன் கட்டுறாங்க, அந்த நீட்டில் அவனால் ஜெயிக்க முடியல. அப்படிங்கும்போது ஏன் தேவையில்லாமல் அவனுடைய டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் அவனை கொண்டு போய் காலதாமதப்படுத்துறீங்கன்னு சொல்லி அனுப்பலாம். அவங்களுடைய கால நேரத்தையும் பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாம்ல. அதுதானே ஒரு ஜோதிடனுடைய குறிக்கோள். அதுக்காக தானே அவங்க 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறத, செலவு பண்ணுறத நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தொகையோடு கரெக்டாக சொல்லலாம்ல. அதுக்காக தான் ஒரு ரூல் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த
வரும் வகுப்புகளில் இந்த சிஆர்பி மெத்தடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது தருது அப்படிங்கிறத நம்மளுடைய ஆராய்ச்சி மூலிமா, நம்மளுடைய அனுபவத்து மூலிமா நம்ம மேலும் இதை விரிவாக பார்க்கலாம் என்று கூறி இந்த என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. ஐயா அவர்கள் தொகுத்து வழங்கிய இந்த சிஆர்பி முறை என்பது உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா யோசிக்க வைக்க வேண்டிய சமாச்சாரமாக இருக்குது. இன்றைக்கி மருத்துவ ஜாதகத்தை நம்ம சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு சில அமைப்புகளை வச்சு நம்ம சொல்லிடுறது உண்டு. அவங்களும் வந்து சரி பையன் டாக்டரு சீட் கிடச்சிரும் அப்படிங்கிறக்காக அவங்களும் பயங்கர முயற்சிகள் செய்கிறது உண்டு. இப்போ ஐயா இந்த சொன்ன இந்த கருத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த ஆய்வு, இந்த சிஆர் பாபு சார் அவருடைய ஆய்வை இவர் தொகுத்து வழங்கினாங்க. இந்த ஆய்வை வச்சு பார்க்கும்போது அந்த காலம் கணிஞ்சிருச்சான்னு நம்ம முடிவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். இது உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு மிக மிக பிரயோஜனமான ஒரு விஷயமாகவே நான் கருதுகிறேன். இந்த நல்ல ஒரு தகவலை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நம் கரகோஷத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு இளம்பிள்ளையைச் சேர்ந்த பழம்பெரும் ஜோதிடர் ஐயா ராஜரத்னம் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிக்கிறார். நன்றிங்க.